ஆனா நாடே கையேந்தினா அது இலவசம். நான் எந்தனா பிச்சை, நம்ம எல்லாரும் எந்தனா இலவசம். இலவசம் இலவசம் பெரிய திட்டம். அது திட்டம் இல்ல, பல லட்சம் கோடி நட்டம். இது ஒரு திட்டம்னு பேசி பீதித்திருக்கான். ஒன்னு நிறைவேற்ற ரெண்டு பக்கம் சொல்றோம். நீங்க உழைப்பிலிருந்து நம்மளை நுட்பமா வெளியேற்றிட்டான். 100 நாள் வேலை திட்டம் அதுவே விவசாயத்தை முடிச்சிருச்சு. இப்ப 150 நாள் வேற டெவலப். அப்ப ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான ஒரு கிலோ அரிசி 2 ரூபா கையெழுத்து போட்டாங்க. அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்து கை தட்டின ஆள்ல நான் ஒருத்தன் இருந்தேன். அங்கதானே இருந்தேன். அப்ப கை தட்டின 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா. அந்த மாக்காயக்க தோழர்கள் எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்கூசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டிடி மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, இப்ப விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனும், எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆயிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டா தான் வாங்க முடியும். அது ஒரு காலம். இயல்மை வறுமையில் இருக்கான். இப்ப அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்ச அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமா மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியும். அவ்வளவுதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒண்ணு சொல்லுவா. நீ என்ன செய்வான்? 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாக்கு தரத்தையும் உயர்த்தி என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரினா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வருகின்றான். மானம் போயிடுச்சுனா உயிரை விட்டுருவான். விட்டவன் இந்த நிக்கிறான் பார் வரிசையில் பாதாவன பாரா. அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரா. தீரன் வெள்ளக்காரங்க தீரா, நீ 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 ஆண்டுக, உன்னோட சண்டை வேணாம். ஆனா 100 விழுக்காடு கப்பா வசூலிச்சு, வரி வசூலிச்சு 50 நீ நிர்வாகத்துக்கு வச்சுக்கிட்டு 50 எங்களுக்கு கொடுத்துரு, நீ ஏன் நாட்டை ஆண்டுக்குன்னு என்னை பாராடு. யாரு நாட்டை யார ஆள்றதுக்குடா உரிமை தர்றது? அடே யாரா நீ? யாரா? தூக்கு தண்டனை தூக்குல போட்டு தொங்க வச்சாங்கடா. என் நிலத்தை உனக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணவுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களால் நாம்